இறை நேசத்தை பெற்ற வலிமார்களை நேசிப்பது ஈமானுடைய பாகமாகும். நாமும் இறை நேசத்தை பெறுவதற்குண்டான ஒரு சிறந்த வழியாகும். அவர்களை பற்றி பேசுவதும் அவர்களை புகழ்ந்து பாடல்கள் படிப்பதும் அவர்கள் மீது நாம் கொண்ட நேசத்தின் வெளிப்பாடாகும். பத்ரில் கலந்து கொண்ட சஹாபாக்களை பற்றி மதீனத்து சிறுமிகள், பாடகர்களான மதீனத்து சிறுமிகள் பாடலாக படித்த பொழுது அதை ரசித்து கேட்டுக்கொண்டிருந்த எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுமிகளிடத்தில் மீண்டும் இதை பாடுங்கள் என்பதாக கேட்டுக்கொண்டதை சஹீஹான ஹதீசுகளில் நாம் காண முடியும். நபி அவர்களை பற்றி நாம் புகழ்ந்து பாடுவதை போன்று, மௌலிதுகளை ஓதுவதை போன்று வலிமார்களை பற்றியும் புகழ்ந்து பாடல்களும் மௌலிதுகளும் ஓதுபவர்கள் தான் நாம். குறிப்பாக வலிமார்களுடைய தலைவரான கௌசுல் ஆலம் ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் அல் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸரஹுல் அஸீஸ் மகானவர்களுடைய மௌலிதை நாம் ஓதுகிறோம். அவர்களுடைய சிறப்புகளையும் வரலாற்றுகளையும் உள்ளடக்கிய பாடல்களையும் பைத்துகளையும் படிப்பது நம்முடைய வழக்கமாகும். அவர்களுடைய வரலாறு பொதிந்த பாடல்களை கேட்கிற பொழுது நாமும் அதுபோன்று ஆகிவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணம், இறைநேசத்தை பெற்றுவிட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம், அதிகமான இபாதத்துகளை செய்து அல்லாஹ்வின் நெருக்கத்தை அடைய வேண்டும் என்கிற அந்த ஆசை ஈமான் உள்ளவர்களின் இதயங்களில் அதிகமாகுவது இயற்கையாகும். சமீபத்தில் கௌசுல் ஆலம் அவர்கள் சம்பந்தமான ஒரு பாடலை கண்ணியத்திற்குரிய மாதிஹுர் ரசூல் நபி நேசர் அன்சல் உலூமி ஹசரத் அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். அதை கேட்ட பொழுது நம்முடைய சேனல் வழியாக உங்களுக்கும் அது கேட்பிக்க வேண்டும் என்று ஆசை பிறந்தது. நம்முடைய சேனலுக்கும் கௌசுல் ஆலம் அவர்களுடைய பரக்கத்து கிடைப்பதற்காக ஹசரத் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். ஹசரத் அவர்களுடைய இனிமையான குரலில் அந்த பாடலை நாம் கொஞ்சம் கேட்போம். இறை நேசர்களை பற்றி நிறைய பாடல்கள் ஹசரத் அவர்களுடைய சேனலில் உங்களுக்கு கிடைக்கும். அதனுடைய லிங்க் நம்முடைய இந்த வீடியோவில் கீழ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தற்பொழுது ஹசரத் அவர்கள் பாடுவார்கள். பக்தாதில் வாழும் அரசரே ஷேக் அப்துல் காதிர் வலியரே, ஜீலான் என்ற நாட்டிலே தீனை காக்க பிறந்தவர், பக்தாதில் வாழும் அரசரே ஷேக் அப்துல் காதிர் வலியரே, ஜீலான் என்ற நாட்டிலே தீனை காக்க பிறந்தவர், முஹியுத்தீன் என்று அழைத்தவர், வலிமார்களுக்கெல்லாம் குத்துபானவர், காதிரியா தரிகத்தை தந்தவர், ஷேக் அப்துல் காதிர் வலியரே, பக்தாதில் வாழும் அரசரே ஷேக் அப்துல் காதிர் வலியரே, ஜீலான் என்ற நாட்டிலே தீனை காக்க பிறந்தவர், சுல்தானுல் அவுலியா என்பவர், ஜின்னும் இன்சும் மலகூத்திற்கும் ஷேகாய் வந்த குத்துபோலி ஷேக் அப்துல் காதிர் வலியரே, இறை தூதர் வழியே வந்தவர், இறைநேசராக உதித்தவர், இறையோனை காட்டி தந்தவர், ஷேக் அப்துல் காதிர் வலியரே, பக்தாதில் வாழும் அரசரே ஷேக் அப்துல் காதிர் வலியரே, ஜீலான் என்ற நாட்டிலே தீனை காக்க பிறந்தவர், அவுலியாக்களின் தோள் மேலே அல்லாஹ்வின் அருளாலே என் கால் என்று சொன்னவர், ஷேக் அப்துல் காதிர் வலியரே, பக்தாதில் வாழும் அரசரே ஷேக் அப்துல் காதிர் வலியரே, ஜீலான் என்ற நாட்டிலே தீனை காக்க பிறந்தவர், யாரேலும் இறைவனை தேடுவோர் என்னை கொண்டு இறைவனை தேடுங்கள்,
குப்பிக்குள்ளே பொருள் போலே உங்கள் கல்வை காண்பேன் என்றீரே. யாரேனும் இறைவனை தேடுவோர் என்னை கொண்டு இறைவனை தேடுங்கள். குப்பிக்குள்ளே பொருள் போலே உங்கள் கல்வை காண்பேன் என்றீரே. பகதாதில் வாழும் அரசரே ஷேக் அப்துல் காதிர் வலியரே, ஜீலான் என்ற நாட்டிலே தீனை காக்க பிறந்தவர்